ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் என்கிற இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மறுபடியும் கர்த்தருக்குள் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நம்ம நிறைய காரியங்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை அடிப்படையாக கொண்டு வேத வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டே வர்றோம். இந்த வாரத்திலும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய கரம் வெளிப்படும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். பிரதர், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? மனோ, அன்பு, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். நம்ம கடந்த 3 வாரமாக நிறைய காரியங்கள், எனக்கு போன வாரத்தில் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பேசணும். எனக்கு அது ரொம்ப என்னுடைய ஆவியில் ஒரு புது பலனை கொடுத்ததா நான் உணர்றேன். ஏன்னா நம்ம ஒரு மன குறைவு உண்டாகிற விஷயத்தை பற்றி மாத்திரம் இல்லை, அந்த ஒரு மனதை காத்து கொள்வதற்கு எவ்வளோலாம் நம்ம கவனிக்கணும் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நிறைய காரியங்கள். ஆண்டுடைய வார்த்தைகள் பாருங்களேன், எதுவுமே நமக்கு பாரமாக இல்லை. ஆண்டு சொல்லும்போது கூட என்னுடைய வார்த்தைகள் மிருதுவாயும் என்னுடைய சுமை லெகுவாயும் இருக்குது அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டு நமக்கு ரொம்ப எளிமையான காரியங்களை தான் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாருன்னா நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அந்த எளிமையான காரியங்களை நம்ம சரியான முறையில் இது போல் நம்ம உட்கார்ந்து நம்ம தியானித்து பார்த்து அதை கண்டுபிடிச்சு நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு ஆசீர்வாதமான மாற்றம் நமக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யணும் உண்டாகும். ஏன்னா கடந்த 3 வாரமாக கர்த்தருடைய கரத்தை பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்ம தனியாக உட்காந்து தியானிச்சிருந்தா கூட இவ்வளோ காரியங்களை ரொம்ப டீப்பாக பார்த்துருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம நிறைய காரியங்கள் தேவ பிள்ளைகளோடு நம்ம உட்காந்து நம்ம ஒருவரோடு ஒருவர் பேசும்போது ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு பரிமாணம் இல்லை, அந்த வசனத்தை இப்படியும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த நாளிலும் கூட இந்த கர்த்தருடைய கரத்தின் அடிப்படையில் ஆண்டுடைய கரம் வெளிப்படும் போது உண்டாகிற ஒரு கிரியையை பற்றி நம்ம அந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம தியானிக்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய கரத்தினால் வருகிற தயவு. தேவனுடைய தயவு ரொம்ப விசேஷமாக தம்முடைய கரம் வெளிப்பட்ட இடங்கள் எல்லா இடங்கள்லையும் அந்த தயவு அது கொடுக்கப்படுது. அது ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம், ஒரு குழுவுக்கு கொடுக்கப்படுகிறத பார்க்குறோம். அதுவும் ரொம்ப விசேஷமாக மனிதர்கள் கண்களில் ஒரு தயவு ஆண்டு என்ன செய்கிறார்னா நமக்கு உண்டு பண்ணி கொடுக்குறார். தயவு அப்படின்னு நம்ம பொதுவாக நம்ம பார்த்தாலே அது தேவனுடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை, இது எல்லாத்தையும் நமக்கு என்ன செய்யுதுன்னா நமக்கு அடையாளப்படுத்துது. அப்போ ஒரு மனுஷனோட கூட கர்த்தர் இருப்பாரானா அவனுக்கு என்ன செய்யணும்னா கர்த்தர் தம்முடைய தயவை அவனுக்கு என்ன செய்கிறாருன்னா வெளிப்படுத்துகிறாருன்றதை நம்ம இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரொம்ப பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் ரொம்ப ப்ரிப்பரேஷனாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதுவும் தயவை பற்றி நிறைய காரியங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா போன வாரமே நீங்கள் பேசின நிறைய காரியங்களை நான் எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒவ்வொன்றையும் ஒரு செய்தி நம்ம ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய அளவில் நிறைய காரியங்களை நம்ம என்ன செஞ்சோன்னா நம்ம பார்த்தோம். நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவங்க பேசின அந்த கிளிப்பிங்கை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாம். வாங்க அந்த கிளிப்பிங் ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். நம்ம 2வது காரியம் பாருங்க, கர்த்தருடைய கரம் மனுஷருடைய தயவை நமக்கு உண்டாக்குகிறது. மற்ற மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்க நடுவில் ஒரு தயவை நமக்கு உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் படிச்சு பாருங்க. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எதனால கொடுத்தான்? கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால. எஸ்ரா தேவனால் அழைக்கப்பட்டு தேவனிடத்திலே தன்னுடைய உண்மைத்தன்மையை நிரூபித்து கர்த்தருடைய வார்த்தையின்படியும் நியாய பிரமாணத்திலும் நடக்க தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அதனால கர்த்தருடைய கரம் அவர் கூட இருந்தது. அந்த கர்த்தருடைய கரம் கூட இருந்ததினால் என்ற வார்த்தை அந்த கர்த்தருடைய கரம் செய்த கிரியையை நமக்கு அழுத்தம் திருத்தமாய் வலியுறுத்துகிறது. கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று எழுதியிருக்குது.
அப்போ கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்தால் அது மனுஷருடைய தயவை நம்மேலே பெருக பண்ணுகிறது. பாருங்க, கர்த்தருடைய கரத்தினால் வருகிற ஒரு தயவு. இந்த நாளில் நம்ம ரெண்டாவது நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு காரியம். சொல்லுங்க மனோ, தேவனுடைய தயவு எங்கெங்கெல்லாம் வெளிப்பட்டிருக்குது, அந்த மாதிரி தேவனுடைய தயவு வெளிப்படும் பொழுது அங்கே என்ன மாதிரியான மாற்றங்கள் அது குறிப்பா கர்த்தர் வந்து செய்திருக்கிறார், அதை பத்தி நீங்க தியானிச்சதை சொல்லுங்க. நீங்க பழைய ஏற்பாட்டுல எஸ்தர் ராஜாத்தியோட வாழ்க்கையில நடந்த தயவை நம்ம வந்து நம்ம பார்க்கலாமே. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஆமான் மூலமாக முழு யூத குலத்துக்கும் ஒரு பெரிய அழிவு வந்து அகாஸ்வேரு ராஜாவை கொண்டே ஒரு தீர்மானம் போடப்படுது. முழு யூத குலத்துக்கும் ஒரு அழிவு உண்டு பண்ணும்படியா ஒரு நாள் குறிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் பரவப்படுது. யூதர்கள் எங்கெங்கே குடியிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் அந்த காரியம் வந்து அனுப்பப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எஸ்தர் ராஜ்யத்தை என்ன பண்றாங்கன்னா, தேவ சமூகத்துல ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய தயவு எஸ்தர் ராஜ்யத்து மேல இறங்கி வந்ததுனால அவங்க ஒரு நாளை நியமிச்சு அகாஸ்வேரு ராஜாட்ட போய் இந்த காரியத்தை பேசும் பொழுது அந்த இடத்துல மனுஷ தயவு வந்து கர்த்தர் உண்டு பண்றாரு. பாருங்களேன், எந்த ஒரு ராஜாதான் யூத குலத்தை அழிக்கணும்னு சொல்ற அந்த ராஜாவே அந்த சட்டத்தை மாத்துறாருன்னா கர்த்தர் எப்படிப்பட்ட தயவு மனுஷ தயவு உண்டு பண்றாரு பாத்தீங்களா? அது ஏன்னா காரணம் என்ன, அந்த இடத்துல யூத குலம் காக்கப்படணும், கர்த்தருடைய பிள்ளைங்க பாதுகாக்கப்படணுமா, அந்த இடத்துல மனுஷ தயவு வந்து கர்த்தர் வந்து உண்டு பண்றாரு. பாருங்களேன், அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியல. எஸ்தருடைய ஜெபம் வந்து ரொம்ப ஒரு 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 அமேசிங்கான ஒரு ப்ரேயர். நானும் என் தாதிமாரும் நாங்கள் என்ன செய்வோம்னா, இதுக்காக நாங்கள் உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபிப்போம். தன்னுடைய தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபித்த ஒரு ராஜஸ்திரீ இல்லைங்களா? அவங்க வந்து தகப்பன் இல்லாமல் மொர்தெக்காய் என்று சொல்லப்படுகிற தன்னுடைய சித்தப்பா மூலமாக வளர்க்கப்பட்டவங்க. அப்படி தான் நம்ம வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை கூட நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ராஜ மேன்மை வந்து அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க வந்து பாருங்களேன், இந்த ராஜ மேன்மையை அவங்க மூலதனமாக அவங்க பயன்படுத்தலை. அதான் ரொம்ப பியூட்டி இல்லைங்களா? அந்த இடத்துல தேவனுடைய தயவு வெளிப்படுறதுக்கு, நான் ராஜஸ்திரீ தானே, நானே நேரடியாக போயிடுறேன், முயற்சி பண்ணல. அதிகாரம் பவர் இருக்குல்ல, ராஜாட்ட நம்ம முன்னாடி இருந்து பேசுவோமே, நாசுக்கா பேசுவோமே, ஆமான பத்தி சொல்லுவோமே அப்படின்னு யோசிக்கிறவங்க. நாசுக்கா பேசுறாங்களோ இல்லையா, ஆனா வந்து நம்ம அப்படி கெடுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரங்கள்லாம் அங்கே வந்து இருக்குது. ஆனா அந்த இடத்துல அவங்க தன்னுடைய சுய முயற்சியை அவங்க வந்து கையாளாம தேவனுடைய கரத்தை அவங்க வந்து அண்டி இருந்து உபவாசம் பண்ணி, என்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னுடைய ஜனத்துக்காக நான் என்ன செய்வேன்னா போய் அந்த இடத்துல பாருங்களேன், ராஜா வந்து செங்கோலை நீட்டணுமா. செங்கோலை ராஜா நீட்டலன்னு சொன்னா அது ராஜஸ்திரியாவே இருந்தா கூட அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் அந்த இடத்துல. அப்போ அவ்வளோ ஒரு நிர்கதமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஏன் செங்கோல் நீட்டப்படணும்னா, ராஜா அழைக்காம போறாங்க. அந்த இடத்துல ராஜா அழைச்சு போயிருந்தா வேற இல்லைங்களா? ராஜா ஏன்னா அவங்க வந்து அவங்க கோட் பண்றாங்க, என்னை ராஜா என்னை அழைக்கல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் என்ன செய்யறேன்னா என்னுடைய ஜனத்துக்காக நான் வந்து நான் போய் நான் நிற்கிறேன். அப்போ அந்த இடத்துல பாருங்களேன், தேவனுடைய தயவு கர்த்தரை சார்ந்து ஒரு ராஜஸ்திரியா இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை சார்ந்து அவங்க இருந்து அவங்க ஜெபித்த பொழுது அந்த இடத்துல அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கும்படி ஆண்டவர் வந்து ஒரு தயவை என்ன செய்யறாருன்னா அது கொடுக்குறாரு. ஒருவேளை அவங்க ஜெபிச்சு காத்திருக்காம அன்னை சொன்ன மாதிரி உங்களோட மாம்சத்துல போயிருந்தாங்கன்னா கூட அந்த இடத்துல தயவு கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பா காரியம் மாறுதலாகவும் முடிஞ்சிருக்கு. தேவ ஜனத்துக்கு மத்தியில அவங்க என்ன காரியம் நிறைவேறப்பட்டுருச்சோ அது உண்மையிலே நிறைவேற்றப்பட்டிருக்க காரியமா இருக்கும். ஆனா தேவ பலத்துல நிறைந்து தேவன் சொன்ன காரியத்தின்படி போனனாலதான் தயவு வந்து அந்த கண்டிப்பா. ஏன்னா அந்த இடம் வந்து நீங்க அந்த சம்பவத்தை நம்ம பைபிள்ல வந்து நம்ம படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு சிச்சுவேஷனை வந்து அவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஒரு பக்கம் மொர்தெக்காய் அங்க பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஆமான் அவன் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து எப்படியாவது அந்த யூத குலத்தையா அழிச்சிடணும்னு சொல்லி, நீங்க சொன்ன மாதிரி அகாஸ்வேரு ராஜாவை கொண்டே ஒரு பெரிய ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு எதிராக சட்டத்தெல்லாம் ஏற்றி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரங்கள் வந்து நம்ம வந்து உண்டாகிறத பார்க்கிறோம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க தேவனை சார்ந்து அவங்க நின்றதுனால அந்த இடத்துல பாருங்களேன், அந்த தயவு ஒட்டுமொத்த இஸ்ரவேலரையும் மீட்பதற்கு ரட்சிப்பதற்கு அந்த தயவு வந்து ரொம்ப முக்கியமானதா. ரிஸ்க் எடுக்கறாங்க. ஆமா, யூத குலத்துக்காக ரிஸ்க் எடுக்கறாங்க. அவங்களுக்காக குலம் அழியக்கூடாதுன்னு ஆமா ரிஸ்க் எடுக்கறாங்க. கண்டிப்பா விலையை செலுத்துறாங்க. கண்டிப்பா அதெல்லாம் பார்த்ததனால தான் கர்த்தர் தயவை காண்பிக்கிறார். கண்டிப்பா இன்னைக்கும் நம்ம வந்து நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். தேவனுடைய தயவு இருக்கிறதுனால தான் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்யறாருன்னா
பதில் கொடுத்து நம்முடைய தேசத்தை என்ன செய்யறாருன்னா பாதுகாக்கிற இல்லையா? இல்லைன்னு நீங்க பாருங்களேன், எத்தனை தீமை செய்கிற மனிதர்கள் இன்னைக்கு தேசத்துல எழும்பி இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்களேன், கர்த்தர் ஒன்றும் சேதப்படாதபடிக்கு கர்த்தர் இம்மட்டும் பாதுகாக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்திக்கு கிடைத்தது போல இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னா ஒரு உண்மையாவே ஒரு தயவும் ஒரு கிருபையும் நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். வேற என்ன காரியங்கள் கர்த்தருடைய கரத்தினால் உண்டாகிற தயவை பத்தி நீங்க பாக்குறீங்க? நீங்க கர்த்தருடைய கரத்தினால் உண்டாகிற தயவுக்கு நான் யோசேப்பை கோட் பண்ண விரும்புறேன். யோசேப்புல ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். போர்த்திபார் யோசேப்போட கர்த்தர் இருக்கிறாரு, அவன் செய்யறதெல்லாம் காரிய சித்தி உண்டாகுதுன்றத கண்டு யோசேப்புக்கு ஒரு தயவு கொடுக்கிறாரு. போர்த்திபார் கண்கள்ல யோசேப்புக்கு எப்படி தயவு வந்துச்சுன்னா, கர்த்தருடைய கரம் யோசேப்போட இருந்தது, அதனாலதான் அவருக்கு தயவு உண்டாகுது. அதே போல சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தயவு உண்டாகுது யோசேப்புக்கு. எதனாலனா யோசேப்பு மேல கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அந்த தயவு உண்டாகுது. ஒரு ஏன் யோசேப்புக்கு இவ்வளவு தயவு உண்டாகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, யோசேப்புக்கு ஒரு பெரிய அழைப்பு, ஒரு தரிசனம், ஒரு திட்டம் அவர் சிறு வயதுல அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாங்க. அந்த திட்டமும் சித்தமும் நிறைவேறுவதற்காக தான் அவர் டிராவல் பண்ணுகிற எல்லாரும் டிராவல் பண்ணி போகும்பொழுது சந்திக்கிற மனிதர்கள் கண்கள்ல தயவு உண்டாகுது. கர்த்தருடைய கரத்தினால அவருக்கு தயவு உண்டாகிறத நம்ம பாக்குறோம். இதோடைய ரொம்ப ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம போக்கஸ் பண்றோம்னா, பஞ்ச காலத்துல தேவ ஜனங்களை போஷிக்கும்படிக்கு யோசேப்புக்கு ஒரு பெரிய தரிசனம் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக தான் போர்த்திபார் கண்கள்ல தயவு, சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தயவு, ராஜாவுடைய பார்வோன் ராஜா கண்கள்ல தயவு, இவ்வளவு தயவும் யோசேப்புக்கு ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, தேவ ஜனங்கள்ல பஞ்ச காலத்துல போஷிக்கும்படிக்கான ஒரு தயவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன இந்த வேதத்துல நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் இருக்குது. ஒண்ணு என்னன்னு சொன்னா, 2 முக்கியமான காரியங்கள். அதாவது கர்த்தருடைய தயவு யோசேப்புக்கு ரொம்ப விசேஷமா, நீங்க நல்லா பாருங்க, தாய் இல்லை, தகப்பனும் பக்கத்தில் இல்லை, சகோதரர்களால் பகைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாடு கடத்தப்பட்டு எகிப்து தேசத்தில் அவர் அங்கே இருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் கூடையே இருந்து அவருக்கு தயவை அந்த இடத்துல உண்டு பண்ணுகிறத பார்க்குறோம். அந்த வசனத்தை நானும் படித்து பார்த்தேன் வீட்டில். நானும் அந்த வசனத்தை படித்து பார்க்கும்போது எனக்கு 2 முக்கியமான காரியங்கள் அதில் நான் பார்க்குறேன். ஒன்று என்னன்னு சொன்னால், மற்றவங்க பார்வையில் ஒரு தயவு, அதாவது போர்த்திபாருடைய கண்களில் தயவு, அப்புறம் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு, பார்வோனுடைய கண்களில் தயவு, இந்த மாதிரி தயவு யோசேப்புக்கு வர்றதுக்கு 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, யோசேப்போடு கர்த்தர் எப்போது இருந்தார். அப்போ நம்முடைய லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் நம்ம இந்த மெடிடேஷனில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், தேவனுடைய அந்த தயவு மற்றவங்களுக்கு கண்களில் நமக்கு வரணும், மனிதர் கண்களில் தயவு வரணும்னு சொன்னால், முதல் காரியம் கர்த்தரை எப்போது நம்ம பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தாவீது கூட பாருங்களேன், ஒரு இடத்துல சொல்லும்போது, கர்த்தரை என் பட்சத்தில் நான் வைத்திருக்கிறேன் அப்படி சொல்லி, முற்புறமும் பிற்புறமும் ஆண்டவரே உம்முடைய கரம். அங்கேயுமே பாருங்களேன், கரத்தை பற்றி தாவீது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. உம்முடைய கரம் என்னை என்ன செய்யுதுன்னா என்னை நெருக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்போ கர்த்தரை நம்ம பட்சத்தில் வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ மனிதர் கண்களில் எப்போ தயவு வரும்னா, மனிதர் காலில் போய் விழுகிறதுனால தயவு வராது, இல்லை நம்ம அவங்களுக்கு பிரியமாக நம்ம நடந்துக்கிட்டா தயவு வராது. நீங்கள் இந்த இடத்துல பாருங்களேன், போர்த்திபாவுடைய மனைவிக்கு பிரியமாக யோசேப்பு என்ன செய்யலை, ஆனால் நடந்திருக்கலாம்ல. அவர் தான் அங்கே தனியாக தானே இருக்கிறாரு, ஆனால் அவர் பாருங்களேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தருக்கு எப்பவும் பிரியமாக நான் என்ன செய்வேன், நான் நடந்துக்குவேன், கர்த்தருடைய கண்கள் என் மேலே நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லி போர்த்திபாவுக்கு பிரியமாவோ அல்லது போர்த்திபாவுடைய மனைவிக்கு பிரியமாவோ யோசேப்பு நடக்க முயற்சி பண்ணாமல் கர்த்தருக்கு பிரியமாக அவர் என்ன செய்கிறார்னா அவர் நடக்கிறார். அப்போ நம்ம ஒரு வேலை செய்கிற ஸ்தலத்தில் நம்ம இருக்கிறோம், நம்ம ஊழியங்கள் செய்கிறோம், சில காரியங்கள் நம்ம செய்கிறோம், மற்றவங்க கண்களில், அதிகாரி கண்களில் நமக்கு எப்போ தயவு வரும்னா, பொதுவாக என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, அவங்கள ப்ளீஸ் பண்ணுங்க, அவங்கள ப்ளீஸ் பண்ணி நீங்கள் காரியங்களை செய்யுங்க, அப்படி செஞ்சால் தயவு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் வசனத்தின்படி தப்பு இல்லைங்களா? அப்படிதான் நம்ம அந்த யோசேப்பை பற்றி நம்ம பார்க்குறோம். கர்த்தரை நம்ம பட்சத்தில் நம்ம வச்சுக்கிட்டா எல்லாருடைய கண்களையும் நமக்கு என்ன செய்யணும், தயவு உண்டாகும் அப்படிங்கிறது இந்த பகுதியில் பார்க்குறோம். 2வது காரியம் என்ன நடக்குது பாருங்க, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால யோசேப்பு செஞ்ச எல்லா காரியத்தையுமே கர்த்தர் வாய்க்க பண்ணார். காரிய சித்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அது என்ன செய்யுதுன்னா இருக்குது. அப்படின்னா என்னன்னா, ஒரு காரியத்தை
ரொம்ப விசேஷித்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாம். ஒரு சின்ன காரியம் செஞ்சால் கூட அதில் வந்து அவ்வளோ ஒரு விசேஷித்த ஒரு தன்மை என்ன செய்யுமா, அதில் வந்து வெளிப்படுமா. அதான் அந்த காரிய சித்தி, ஒரு விஸ்டம்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த கிருபையை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். இந்த காரியத்தை நம்ம சிறைச்சாலை தலைவனும் பார்க்குறாரு, போர்த்திபாவும் பார்க்குறாரு, பார்வோன்னு கூட பார்க்குறாரு பாருங்களேன். ஏன்னா பார்வோன்னு பெரிய சொப்பனத்தை பார்த்துட்டாரு, அர்த்தம் தெரியல. 7 பசுவை பார்க்குறாரு, அப்புறம் மெலிந்த 7 பசு வருது, அந்த பசுவை சாப்பிடுது. என்னடா அது வித்தியாசமாக இருக்குது. 7 விளைந்த கதிர்களை பார்க்குறாரு, மெலிந்த அந்த சாவின் கதிர்கள் வந்து அந்த 7 கதிர்களை விழுங்குறதெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் அர்த்தம் வந்து யோசேப்பால் என்ன செய்யப்படுதுன்னா ரிவீல் பண்ணப்படுது. அப்போ இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. உன்னோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா இருக்கிறாரு. அப்போ இந்த நாளில் நம்ம அந்த தயவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காத்துக்கொள்வதற்கு, மனிதர் கண்களை தயவை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலான்னு சொன்னால், மனுஷனுக்கு பிரியமாக நம்ம நடக்கக்கூடாது, கர்த்தரை நம்ம பட்சத்தில் வச்சுக்கணும், முதல் காரியம். ரெண்டாவது, நம்ம செய்யக்கூடிய கிரியைகளை கர்த்தர் என்ன செய்யணும்னா வாய்க்க பண்ணும்படிக்கு நம்ம தேவனுடைய தயவை நம்ம என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியம் இந்த வசனத்துல பார்க்கிறோம். சொல்லுங்க. ஏன்னா வந்து யோசேப்புக்கு பாத்தீங்கன்னா போர்த்திபார்கிட்டையும் சிறை காவலாளிட்டையும் ராஜாட்டையும் தயவு கிடைச்சிச்சு. ஆனா யோசேப்புக்கு இன்னொரு காரியம் இருந்துச்சு. அந்த தயவை மத்தவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய காரியமாவும் அது இருந்துச்சு. ஏன்னா யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கதான் வந்து யோசேப்பு வந்து அந்த வணிகர்கள்ட்ட விட்டு போட்டுட்டாங்க. ஆனா யோசேப்பு அவங்க வந்து அந்த பஞ்சகாலத்துல வரும் பொழுது அவருக்கு இருக்க அந்த அதிகாரத்தையோ அவருக்கு இருக்க அந்த காரியத்தை செல்வாக்க பயன்படுத்தி அவங்கள வந்து அவர் வந்து புறக்கணிக்கல. அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த தயவை மத்தவங்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு, தேவ பிள்ளைகளுக்கு சரியா அந்த தயவை வந்து பிரிச்சு கொடுத்தாரு, கடந்து போக பண்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இரக்கம் பெற்ற நம்ம வந்து மற்றவங்களுக்கும் நம்ம கண்டிப்பா நம்மள இரக்கம் செய்யணும், இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு கேரக்டர், யோசேப்புக்குள்ள இருந்த ஒரு கேரக்டர் பாருங்களேன். தேவனிடத்துல அவர் தயவு பெற்றிருந்தது மாதிரி அவர் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா தயவு செய்யறார். நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல தன்னுடைய சகோதரர்களை பனிஷ்மெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அவர் அந்த இடத்துல அவர் அப்படி செய்யாம தன் சகோதரர்களுடைய குற்றத்தை அவர் மன்னிச்சு அவங்களுக்கு தயவு செய்யறதெல்லாம் கூட நம்ம என்ன செய்யறோம்னா கரெக்டா சொன்னீங்க. அதை வந்து அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் பண்றதுக்காக அல்ல, அவங்க உணரணும், தங்களுடைய தவறுகளை எப்படியாவது அவங்க உணரணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல ஒரு முக்கியமான காரியம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த தயவு குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ பேசிட்டே வரோம். இன்னும் நம்ம கவனிக்க வேண்டிய ஏதாவது காரியங்கள் இருக்குதா? நம்ம சொல்லுங்க சிஸ்டர். நம்ம யோசுவா 2வது அதிகாரத்துல முதல் வசனத்துல, நூனின் குமாரன் ஆகிய யோசுவா சித்திமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இந்த 2 பேர் வந்து யோசுவாவுடைய கட்டளையின்படி அந்த பட்டணத்தை வந்து வேவு பார்க்க போறாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க வந்து எதிரி நாடு, அவங்க கடலை யாரையும் சிக்கிடக்கூடாது. ராஜாவுடைய கட்டளை என்னன்னா, யார் வந்தாலும் அவங்கள வந்து ராஜா கிட்ட பிடிச்சு கொடுக்கணும், இதுதான் கட்டளை. ஆனா அந்த சமயத்துல ராகாப்ங்கிற அந்த வேசியானவள் என்ன பண்றான்னா, இந்த 2 மனிதர்களுக்கும் வந்து இடம் கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு, மறைந்து கொள்வதற்கு இடம் கொடுக்குறாங்க. தேடி வர்றாங்க, நீ 2 பேர்த்த ஒளிச்சு வச்சிருக்கியாம்லன்னு சொல்லி தேடி வர்றப்ப அவங்க வந்து ஞானமா சமாளிச்சு அவங்களை அனுப்பிச்சு விடுறாங்க. இவங்களை காட்டி கொடுக்கல, இவங்க ஜீவனை பாதுகாக்கிறாங்க. சோ இந்த இடத்துல அந்த தேவனுடைய தயவு இந்த ராகாப் மூலமா, அந்த வேவுக்காரர் 2 பேருக்கும் இந்த ராகாப் மூலமா தேவனுடைய தயவு வந்து வெளிப்பட்டிருக்கு. அதுல முதல் காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. அதனால தேவனுடைய தயவு அவங்கள பூரணமா மூடி இருந்ததுனால இவங்க தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்காக வேவு பார்க்க போயிருந்தாலும் அந்த இடத்துல சத்துருவின் கண்களுக்கு தப்பு வைக்கிற தேவனுடைய தயவு அந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கு. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். சத்துருனுடைய பாளையத்துக்குள்ளேயே கர்த்தர் ஒரு தயவை உண்டு பண்ணி அவங்க 2 பேரும் ஆண்டவர் பாதுகாத்துட்டாரு, பார்த்தீங்களா? ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க முன்ன பின்ன பார்த்ததில்ல. அந்த ராகாப் என்கிற சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீ வந்து உண்மையாகவே வந்து 2 பேரும் பார்த்ததில்ல. ஆனால் அந்த இடத்துல ஒரு தயவை உண்டு பண்ணி இவங்களை கர்த்தர் வந்து பாதுகாக்க. ஏன்னா ஒரு பெரிய திட்டம் அங்க வந்து கர்த்தர் வந்து செய்யணும், இல்லையா? அவங்க செய்யணும். சத்துருடைய பாளையத்துல கூட என்ன செய்யறாருன்னா, ஒருவேளை அந்த 2 வேவுக்காரங்களை பிடிச்சு கொடுத்திருந்தா கூட அவங்க ஏதாவது ஒரு சன்மானம் கொடுத்திருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா அவங்க அதுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா வந்து கர்த்தருடைய தயை வந்து இவங்க மேல இருந்ததுனால. ஆமா, ஆக்சுவலா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அது அவங்க ஜீவன் பிரச்சனை. அவங்க வந்து அதை மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த அடுத்த நிமிஷமே அவங்கள வந்து கொண்டு போட்டிருப்பாங்க, இல்லைங்களா? ஆனாலும் அந்த இடத்துல அவங்க வந்து பாருங்களேன்,
அது இதெல்லாம் கர்த்தர் செய்யற காரியம் தானே. ஏன்னா சத்ருவின் பாளையத்துல அவங்க பாதுகாக்கப்படும்படிக்கு கர்த்தரே அவங்களுக்கு என்ன செய்யறாருன்னா ஒரு தயவு ஆண்டு என்ன செய்யறாருன்னா கட்டளை இடுகிற ஒரு சம்பவத்தை நம்ம அவங்க பார்க்கலாம். சூழ்நிலை வந்து ரொம்ப சாதகமா இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து உதவி செய்யல. அவங்களுக்கு வந்து கட்டளை என்னன்னா வர்றவங்களை காட்டி கொடுக்கணும். காட்டி கொடுக்காம போனா நீங்க சொன்ன மாதிரி ஜீவனே போயிரும். ஏன்னா ராஜாவுக்கு விரோதமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அந்த ராகாபுடைய ஸ்திரீனுடைய இருதயத்தினுடைய மனநிலைமைய கூட கர்த்தருடைய கரத்தின் தயவு மாற்றி கொடுக்குது அந்த இடத்துல. அப்ப சூழ்நிலைக்கு விரோதமா நடக்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம இங்க பாக்குறோம். இல்லையா அந்த இங்க சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நானும் உங்களுக்கு தயவு செய்தது மாதிரி நீங்களும் எங்களுக்கு என்ன செய்யணும்னா திரும்பி வரும்போது தயவு செய்யணும். டக்கு டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஆமா பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பாத்தீங்கன்னா, நம்பிக்கை பாருங்களேன். கர்த்தர் வாக்குத்தத்தபடி இந்த பட்டணத்தை பிடிச்சு கொடுத்துருவாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க வந்து அதை நீங்க சொன்ன மாதிரி அவங்க தேவனை அறியாதவங்க தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்களேன். எப்படி இந்த ஜனங்க கையில கர்த்தர் வந்து இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்துருவாரு, நம்ம பாதுகாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி நம்ம அவங்களுக்கு நம்ம தயவு செய்யறதுதான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வந்து சொன்னாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நம்ம அதில் பார்க்குறோம். இன்னும் இந்த தயவை பற்றி நம்ம இன்னும் கவனிக்க வேண்டிய ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்கள் இருக்குது. ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நேரம் முடிக்க வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். அதனால் நீங்கள் ஏதாவது தியானிச்சு முக்கியமாக அது சொல்ல வந்துச்சுன்னா நீங்கள் வேகமாக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் தானியேல் வந்து பாபிலோன் நாட்டுல வந்து அடிமையா வருவாங்க. அப்ப வந்து ராஜாவுடைய ஆகாரத்தினால தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு சொல்லி இருதயத்துல தீர்மானம் பண்ணி அந்த பிரதானி கிட்ட வந்து போய் கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து பருப்பு முதலான வகைகள் மாத்திரம் கொடுங்க, ராஜாவுடைய போஜனத்தை எனக்கு கொடுக்காதீங்க அப்படி சொல்றாங்க. அப்ப கர்த்தர் வந்து பிரதானிகளின் கண்கள்ல தானியேலுக்கு ஒரு தயவை கட்டளையிடுவார். இந்த இடத்துல ஏன் ஆண்டு அவருக்கு தயவை கட்டளையிட்டார்னா, அவர் தன்னுடைய பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டி நிக்கிறத கர்த்தர் பார்த்து எனக்காக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கரம் அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு தயவை உண்டு பண்றத பாக்குறோம். பாருங்க, பக்தி வைராக்கியம். தானியேல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாலே பக்தி வைராக்கியம் தானே. ஏன்னா சிங்கக்கெபிக்குள்ளேயே அவர் வந்து அவ்வளவு தைரியமா இருந்து தன்னுடைய பக்தி வைராக்கியம், ஏன்னா அவர் பக்தி வைராக்கியமா இருந்ததுனாலதான் அவர் சிங்கக்கெபிக்குள்ளேயே என்ன செஞ்சாங்கன்னா தூக்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா பக்தி வைராக்கியமா நம்ம இருக்கும்போது தேவன் தம்முடைய தயவை நமக்கு என்ன செய்யறாருன்னா நம்ம கட்டளையிடுறாரு. நிற்கும் போது நமக்கு ஒரு தயவு உண்டாது. பாருங்க, போன வாரம் நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் பார்த்தோம். இந்த வாரத்துல ஒரு 3 முக்கியமான காரியம் தயவு. ஒண்ணு, கர்த்தரை பட்சத்துல வச்சுக்கணும். நம்ம செய்யக்கூடிய கிரியைகளை கர்த்தர் வாய்க்கும்படிக்கு நம்ம நடந்துக்கணும். 3வது முக்கியமான காரியம், கர்த்தர் சார்புல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். எப்படி எலியா தேவ பக்தி வைராக்கியமோடு இருந்தது மாதிரி, தானியேல் பக்தி வைராக்கியமா இருந்தது மாதிரி நம்ம கண்டிப்பா நம்ம இருக்கணும். ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க அன்பு. 2 சம்பவங்களுமே ஒரே காரியத்தை மீன் பண்ணலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ரா காரியம், ரெண்டாவது வந்து நெகேமியா. எஸ்ராக்கு மேல எஸ்ராவை குறித்து சொல்லும் போது 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கா, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தார். இவர் என்னன்னா கர்த்தருடைய காரியத்தை குறிச்சு பாரப்படுறாரு. பாரப்படும் பொழுது கர்த்தருடைய காரியத்துக்காண்டி இவர் நிக்கும் பொழுது அந்த தயவு எப்படின்னா, இவர் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்னென்ன காரியங்கள்லாம் தேவைப்படுதோ எல்லாவற்றையும் ராஜாவிட்டிருந்து பெரும்படியா கண்கள்ல ஒரு தயவு உண்டாகுது. அதே போலதான் நெகேமியாவும் தேவனுடைய பட்டணம் இந்த மாதிரி இருக்கே, அது மதில் வந்து இடிஞ்சு போய் இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் பாரப்படுறாரு. சோ நான் என் பட்டணத்துல போய் நான் பாத்துட்டு வந்துறேன்னு சொல்லி அவர் போறாரு. அப்படி அவர் போகும்பொழுது இவர் என்ன கேட்கிறாரோ ராஜா அதற்கு எதிர்ப்போ மறுப்பு எதுவுமே இல்ல, உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புறாரு. நெகேமியா என்ன கேட்டான்னு செய்யணும்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாரு. அப்போ வந்து அந்த மனிதர் கண்கள்ல ஒரு தயவு நமக்கு வர்றதுல அனுகூலமும் கிடைக்குது. அனுகூலம் கிடைக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன நம்ம இங்க பாக்குறோம்னா, கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்னா பாரப்படணும். நெகேமியா பாரப்பட்டது மாதிரி, எஸ்ரா பாரப்பட்டது மாதிரி நம்மளும் தேவனுக்கு அடுத்த காரியத்தின் மேல நம்ம பாரப்படும் பொழுது நமக்கும் தயவு ஆண்டு என்ன செய்யறாருன்னா தயவு உண்டாக்குறாரு. ரொம்ப நிறைய காரியங்கள் பேசணும். அடுத்த வாரம் தொடர்ந்து தியானத்துல வந்துருங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கர்த்தருடைய கரத்தினாலே உண்டாகிற ஆவிக்குரிய அனுபவங்களை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம். என்ன நேயர்களே, அடுத்த வாரம் இணைஞ்சிருங்க. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. அடுத்த வாரத்துல நம்ம நிறைய காரியங்கள் டீட்டெயிலா பேச போறோம். கர்த்தருடைய கரத்தை பத்தி நம்ம தொடர்ச்சியா பேசிக்கொண்டே வருகிறோம். இந்த நாள்ல கூட தயவை பத்தி நம்ம பேசணும். அடுத்த வாரத்துல கர்த்தருடைய கரத்தினால உண்டாகிற ஆவிக்குரிய மாற்றங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள், ஜெபம் போன்ற காரியங்கள்ல கர்த்தருடைய கரம் வெளிப்படும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். உங்க ஃபீட்பேக்ஸை அனுப்ப மறந்துடாதீங்க. குறிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.